Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology. அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா விவகாரம் தொடர்பாக ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர் தரப்பிலிருந்து ஒரு மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் அதிமுக எம்எல்ஏக்கள் சுய விருப்பத்தின்படிதான் ராஜினாமா செய்தார்களா என விசாரணை நடத்தி திருப்தி அடைந்த பிறகே அவர்களின் ராஜினாமா கடிதங்களை ஏற்கப்பட்டன என சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தரப்பிலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இந்த மனுவில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கின்றன, உயர்நீதிமன்றம் தரப்பிலிருந்து இதற்கு என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, முழு விவரங்கள்? வணக்கம். அதாவது கொறடா உத்தரவை மீறி அதிமுக தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்ததற்காக அதிமுக எம்எல்ஏக்கள் மீதான அந்த தகுதி நீக்க நடவடிக்கை நிலுவையில் இருக்கக்கூடிய சூழல்ல அவர்களுடைய ராஜினாமா கடிதங்களை ஏற்று சபாநாயகர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் எம்எல் ரவி, தேசிய மக்கள் சக்தி கட்சி தலைவர் எம்எல் ரவி ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்திருந்தாங்க. இந்த வழக்கு கடந்த விசாரணையின் போது இந்த எம்எல்ஏக்கள் சுய விருப்பத்தின்படிதான் ராஜினாமா செய்தார்களா என்று சபாநாயகர் விசாரணை நடத்தி இருக்க வேண்டும். ஆனால் அது மாதிரி எதுவும் விசாரணை நடத்தியதாக தெரியவில்லை. இந்த வழக்குல அவருக்கு பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பியும் அவர் இந்த வழக்கை எதிர்கொள்ளவில்லை என்று அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தரப்புல சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த நிலையில இது சம்பந்தமா விளக்கம் அளிக்கக்கூடிய வகையில சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தரப்புல ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுல இந்த வழக்குல ஏற்கனவே சட்டமன்ற செயலாளர் பதில் மனு தாக்கல் செய்திருக்க காரணத்தினால அதுவே போதுமானது என்று இந்த தனியாக பதில் மனு தாக்கல் செய்யவில்லை என்று சபாநாயகர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தின் மீது அதிகபட்ச மரியாதை வைத்திருப்பதாகவும் சட்டமன்ற செயலாளர் மூலமாக பதில் மனு தாக்கல் செய்ததில் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை என்றும் அந்த மனுவில் சபாநாயகர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் தங்கள் கைப்பட எழுதி அளித்த அந்த ராஜினாமா கடிதங்களை பரிசீலித்து அவர்களிடம் சுய விருப்பத்தின்படிதான் ராஜினாமா செய்கிறார்களா என ஒவ்வொருவரிடமும் விசாரணை நடத்தி திருப்தி அடைந்த பிறகு அதை ஏற்றுக்கொண்டதாகவும் சபாநாயகர் அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். அதிமுக எம்எல்ஏக்களுடைய அந்த ராஜினாமாவை ஏற்றது சட்டப்படி செல்லுபடியானதுதான், எந்த சட்டவிரோதமும் இல்லை என்பதால் மனுவை ஏற்று தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று மனுவில் சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி தர்மாதிகாரி நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தபோது சபாநாயகர் புதிதாக தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த மனுவுக்கு பதிலளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என்று அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர் எஸ்.ஆர். ராஜகோபால் கோரிக்கை விடுத்தார். இதை ஏற்றுக்கொண்டு சபாநாயகர் மனுவுக்கு பதில் மனு தாக்கல் செய்ய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தரப்புக்கு அனுமதி அளித்த நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையை செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology.